ஹலோ கைஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, ஒரு 2000 அடி உயரத்துல பாத்தீங்கன்னா ஒரு டவர் இருக்கு. அந்த டவர்ல வீடியோ எடுக்கிறதுக்காக 2 பொண்ணுங்க போறாங்க. அப்படி போன அந்த பொண்ணுங்க அந்த டவர்ல வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அந்த டவரை விட்டு கீழே இறங்கி வரலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பழமை வாய்ந்தது. இதனால பாத்தீங்கன்னா அந்த டவர் ரொம்ப துருப்பிடிச்சும் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த டவரோட ஏணி தரமட்டமா அழிஞ்சிருது. அதனால பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கீழே இறங்க வழி இல்லாம அப்படியே அந்த டவர்ல மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டவர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ற எல்லா முயற்சியுமே ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த டவர்ல இருந்து தப்பிச்சாங்களா, என்னதான் ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிற வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 3 பேர் மலை ஏறிக்கு இருக்கதை காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அதாவது இந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின். அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மலை மேல ஏறிக்கு இருக்கும்போது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்றான், இந்த பக்கமா வா, இது பக்கமா ஏறலாம் ஈஸின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மலை மேல ஏறிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து அந்த ஹண்டருங்கிற பொண்ணு சொல்றா, ரொம்ப பேசாம வாங்க அந்த மலை மேல ஏறலாம்னு சொல்றா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மலை மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படியே அந்த மலை மேல ஏறிக்கு இருக்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா கை மிஸ் ஆகி அவன் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த ரோப் மூலியமா அவன் தொங்கிக்க இருக்கும்போது அந்த 2 பொண்ணுகளுமே சொல்றாங்க, பயப்படாத, உன்னை நாங்க காப்பாத்த வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ரோப் கலண்டு அவன் கீழே விழுந்துடுறான். இதனால பாத்தீங்கன்னா அவன் இறந்தே போயிடுறான். இப்படியே பாத்தீங்கன்னா பல மாதங்கள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்டை இழந்த சோகத்துல சரக்கடிச்சுக்க இருக்கா. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையனோட குரலை கேட்டுக்கிட்டு ரொம்பவே சோகமான வாழ்க்கையை வாழ்ந்துக்க இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த கிளப்பை விட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வராரு. வந்தவர் சொல்றாரு, இன்னும் எவ்வளவு நாள் தான் உன்னை நினைச்சுக்க இருப்ப, உனக்கான வாழ்க்கை இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லிக்க இருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றா, என்னை விட்டுருங்க, நான் அந்த பையனோட நினைப்பிலேயே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறா. அப்ப அப்பா சொல்றாரு, மகளே, இதே மாதிரி நீ இருந்திருந்தா அவன் இந்த மாதிரி சரக்கு அடிச்சுக்கிட்டு சோகமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பானா அப்படின்னு அப்பா பாத்தீங்கன்னா கோவத்துல சொல்லிடுறாரு. இதனால ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா நடந்தே வீட்டுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் தூக்கமாக்கரை எடுத்து போட்டுக்கு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோல் வருது. உடனே ஹீரோயின் அந்த கோலை அட்டன் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த கால் பண்ண ஹண்டருங்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா வந்துடுறா. இதை பார்த்த ஹீரோயின் சொல்றா, எதுக்காக நீ வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஹண்டருங்கிற அந்த பொண்ணு சொல்றா, உன்னை பார்த்தாலே ரொம்பவே பாவமா இருக்கு, ஒண்ணுமா உன்னை நினைச்சுக்க இருக்க, அதை மறந்துரு, இப்ப பாரு நான் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போறேன். அதாவது வீடியோ எடுக்கிறதுக்காக 2000 அடி உயரத்துல இருக்க ஒரு டவர்ல நான் வீடியோ எடுக்கிறதுக்காக போறேன். அங்க நீயும் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும், நான் தனியா தான் போறேன், நீயும் வாரியான்னு சொல்லி கேக்குறா. அப்ப ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்றா. இதை கேட்ட ஹண்டருங்கிற அந்த பொண்ணு சொல்றா, உன்னோட ஹஸ்பண்டோட அஸ்தியை அந்த டவர் மேல உச்சில இருந்து கரைச்சிடலாம், அதுக்காக சரி வாவேன்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் வரலன்னு சொல்லிடுறா. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டவர்ல நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த அஸ்தியையும் எடுத்துட்டு ஹண்டருங்கிற அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றா. அதுக்கப்புறம் ஹண்டர் சொல்றா, சூப்பர், நல்ல முடிவை எடுத்திருக்க, உனக்கு அங்க போனா தைரியமும் கொஞ்சம் வரும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கிளம்பி இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கார்ல பல இடங்களை கடந்து போய்க்கு இருக்கும்போது இதெல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வீடியோல லைவா எடுத்துட்டு வராங்க. அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே கார் ஓட்டிட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு லாரி இவங்களோட காரை இடிக்க பாத்துருது. ஜஸ்ட் மிஸ்ல இப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹண்டருங்கிற அந்த பொண்ணு சொல்றா, ஜஸ்ட் மிஸ்ல நாங்க தப்பிச்சோம் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு வீடியோ கூட பேசிக்கிட்டு வரா. அதுக்கப்புறமா அவங்க கார் எடுத்துட்டு அங்க இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கு இருக்கும்போது ஹீரோயின் அங்க இருக்க ஒரு லேடியை கூப்பிட்டு என்னோட மொபைலுக்கு சார்ஜ் பண்ணணும், சார்ஜ் பண்ற இடம் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, சார்ஜ் பண்றது ஃப்ரீ கிடையாது, அதுக்கு பணம் கட்டணும்னு சொல்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க கேக்குறாங்க, அந்த உயரமான டவர் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, அந்த டவரை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்காக மேப், அதோ பாருங்க உயரமான இடத்துல லைட் எரியுது, அதுதான் அந்த டவர், அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம்னு சொல்றாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஹண்டருங்கிற அந்த பொண்ணு சொல்றா, உன்னோட மொபைலுக்கு சார்ஜ் பண்ணணும்னு தானே சொன்னேன், இப்ப பாரு உன்னோட மொபைலுக்கு எப்படி சார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த லைட்டுக்குள்ள இருக்க அந்த பல்பை கழட்டிட்டு பிளக் எடுத்து சொருகிறா. அதுக்கப்புறமா மொபைலுக்கு சார்ஜும் போட சொல்றா. இதை பார்த்த ஹீரோயின், நீ ரொம்ப புத்திசாலின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹண்டர் சொல்றா, வா நம்ம போலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா இவங்க போக வேண்டிய அந்த டவர் இருக்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படி போனா அந்த டவருக்குள்ள போக முடியாத மாதிரி கேட்ட பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்தா ஹண்டர் சொல்றா, நம்ம அதை ஜம்ப் பண்ணி போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதை தாண்டி அப்படியே அந்த வறண்டு போன அந்த இடத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு மிருகத்தை கழுகுகள் சாப்பிடுக்க இருக்காங்க. இதை பார்த்தோன்னு இவங்க உடனே அந்த கழுகு அங்க இருந்து துரத்தி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த டவர் பக்கத்துல வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா ஹண்டர் சொல்றா, என்ன பாத்துக்க இருக்க, வா நம்ம 2 பேரும் இந்த டவர் மேல ஏறலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நான் வரலன்னு சொல்றா. அப்ப ஹண்டர் சொல்றா, பயப்படாத, நீ ரொம்ப
தைரியமான பொண்ணு, உன்னோட தைரியத்தை கூட்டிக்கிறணும்னா இது மேல ஏறணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த டவர் மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க அந்த டவர் மேல ஏறும்போது அந்த டவர்ல இருக்க கம்பிகள் எல்லாமே துருப்பிடிச்சிருக்கிறத காட்டுறாங்க. அப்படியே ஒவ்வொரு நட்டுங்களும் கலண்டு விழுந்துருக்கு. இதுல இருந்தே நமக்கு சொல்றாங்க இது ஒரு பழமையான ஒரு டவர்னு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே அந்த டவர் மேல உச்சியில ஏறிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஏறிக்கி இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. அப்ப ஹண்டர் சொல்றா, எதுக்குமே பயப்படாத, நம்ம பாரு எவ்வளவு உச்சிக்கு வந்துட்டோம், இந்த அந்த தண்ணியை குடின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயினும் அந்த தண்ணியை குடிக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பழையபடி அந்த டவர்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பல இடங்களை கடந்து அந்த டவர்ல இருக்க ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா ஹண்டர் சொல்றா, நம்ம பாதி தூரத்தை கடந்துட்டோம், இன்னும் சொட்டு தான் இருக்கு, நம்ம ஏறி போகலாம்னு சொல்லிட்டு அந்த பைப் மாதிரி இருக்க ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஏணி மாதிரி இருக்கு. அந்த ஏணியில பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஏணியில இருக்க ஒரு நட்டு பாத்தீங்கன்னா கலண்டு விழுகுது. இத பார்த்த ஹீரோயின் சொல்றா, அது என்ன சத்தம்னு சொல்லி கேட்கும்போது ஹண்டர் சொல்றா, பயப்படாத, இது ரொம்ப பழமையான ஏணி, அதனாலதான் இப்படி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு என்டனா மாதிரி இருக்க ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ஹண்டர் ஏறிடுறா. அதுக்கப்புறமா அந்த ரோப் வழியா ஹீரோயினையும் கூப்பிடுறா. இப்படியே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பாலம் மாதிரி இருக்க ஒரு பகுதி கிட்ட போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹண்டர் சொல்றா, இப்ப வீடியோ எடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹண்டர் அப்படியே அந்த வீடியோல லைவா பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த ட்ரோனையும் பறக்க விட்டு வீடியோ எடுத்துக்க இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோயின் இப்ப அந்த அஸ்தியை கரைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட அஸ்தியை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கரைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன விட்டு அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா பேசிக்க இருக்கும்போது இதை கேட்ட ஹண்டரும் பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்றா, நம்ம ரொம்ப நேரமா அந்த இடத்துல இருந்துட்டோம், நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஏணி வழியா இறங்க ஆரம்பிக்கிறா. இப்படியே அந்த ஏணி வழியா இறங்கி இருக்கும்போது அந்த ஏணி பாத்தீங்கன்னா அப்படியே கட் ஆயிருது. இதனால அந்த ஏணி அப்படியே வளைஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அப்படியே கீழே விழலாம்னு சொல்லி போகும்போது ஹண்டர் பாத்தீங்கன்னா அங்க இருந்த கம்பியை பிடிச்சிடுறா. இதனால பாத்தீங்கன்னா ஹீரோயினும் இப்படியே தப்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹண்டர், பயப்படாத, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நான் மேல இழுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ரோப்பை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாத்திடுறா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கீழே பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஏணி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாவே கலண்டு விழுந்துருது. இதனால பாத்தீங்கன்னா இவங்க கீழே இறங்குறதுக்கு வழியே இல்லாம போயிருது. இதை பார்த்தோன்னா ஹீரோயின் பாத்தீங்கன்னா பதட்டப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப ஹண்டர் சொல்றா, பயப்படாத, இந்த மாதிரி நீ பதட்டப்படுறதுனால எந்த ஒரு பிரயோசனமும் இல்ல, நம்ம இப்பதான் நிதானமா யோசிக்கணும், யாராவது வர்றாங்களா இரு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹண்டர் பாத்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோப் வழியா தூரத்துல யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பாத்துக்க இருக்கா. அதுக்கப்புறமா ஹண்டர் சொல்றா, நம்ம மொபைல் மூலியமா மெசேஜ் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு மொபைல்ல மெசேஜ் பண்றாங்க. ஆனா சிக்னல் அந்த இடத்துல இல்ல. இதனால ஹண்டர் சொல்றா, நம்ம உயரத்துல இருக்கறனால தான் சிக்னல் இல்ல, அதனால நம்ம கொஞ்சம் கீழே மொபைல கொண்டு போனா சிக்னல் வரும், அதனால மொபைல ரோப் வழியா காட்டி சிக்னல் வருதான்னு சொல்லி பாப்போம்னு சொல்லிட்டு அந்த ரோப்பை பாத்தீங்கன்னா மொபைல்ல காட்டி அப்படியே பாத்தீங்கன்னா மொபைல கீழே இருக்கிறாங்க. ஆனா சிக்னல் விழுகிற மாதிரி இல்ல. இதனால ஹண்டர் சொல்றா, இன்னும் கீழே போனாதான் கொஞ்சம் சிக்னல் விழுகும், அதனால அந்த கயிறை நான் தொங்கிக்கிட்டே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹண்டர் அந்த கயிறை தொங்கிக்கிட்டே பிடிக்கிறா. ஆனாலும் பாத்தீங்கன்னா மொபைல்ல சிக்னல் விழுகிற மாதிரி இல்ல. அதனால ஹீரோயின் சொல்றா, டவருக்கு மேலதான் சிக்னல் விழுகல, கண்டிப்பா டவருக்கு கீழே சிக்னல் விழுகும், அதனால அந்த ஷூக்குள்ள அந்த மொபைலை வச்சு கீழே போட்டோம்னா கண்டிப்பா சிக்னல் விழுக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஹண்டர்ங்கிற அந்த பொண்ணு அவளோட ஷூவை எடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மொபைலை ரொம்ப பத்திரமா அந்த ஷூக்குள்ள வச்சு அப்படியே அந்த ஷூவை தூக்கி கீழே போடுறாங்க. அந்த ஷூ அப்படியே கீழே விழுகிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த ஷூ அப்படியே கீழே விழுந்து அந்த மொபைலும் சுக்குநூறா ஆகிருது. அந்த இடத்துல ஒரு டாக் வந்து அந்த மொபைலை பாத்துக்க இருக்கு. இது தெரியாம இவங்க 2 பேரும் அப்படியே மேல இருக்கும்போது ஹண்டர் பொண்ணு அப்படியே டெலஸ்கோப் வழியா யாராவது வராங்களான்னு சொல்லி பாத்துக்க இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான். இதை பார்த்தோன்னா ஹண்டர், அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவனை சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு சத்தமும் கீழே இருக்க அவனுக்கு கேட்கல. ஏன்னு சொல்லி பார்த்தா இவங்க 2000 அடி உயரத்துல இருக்கனால அந்த சவுண்ட் கீழே கேட்கல. அதுக்கப்புறமா ஹீரோயின் இப்படியே போனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவளோட ஷூவை கழட்டி கீழே தூக்கி வீச ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அவன் திரும்புற மாதிரி இல்ல. அதுக்கப்புறமா ஹீரோயின் இன்னொரு ஷூவை தூக்கி போடும்போது அப்படியே அந்த கம்பியில் அந்த ஷூ பட்டு அவன் பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தவன் இந்த ஷூவை எடுத்து பார்த்துட்டு இதை வச்சு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். உடனே இவங்க 2 பேரும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சத்தம் அவனுக்கு கேட்கல. அதனால அவன் அங்க இருந்து போயிடுறான். உடனே ஹீரோயின் அந்த டிகர் கன் எடுத்து அவனுக்கு சிக்னல் கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஹண்டர் சொல்றா, அவன் நம்மள திரும்பி பார்க்கல, அவனுக்கு எதுக்கு நீ சிக்னல் கொடுக்குற, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அதோ பார் அந்த இடத்துல தான் அவங்க 2 பேரும் தங்கி இருக்காங்க, அதனால ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அந்த டிகர் கன்னை ஷூட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா அவங்க நம்மள பாத்துருவாங்க, அப்படியே நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை போடுறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ராத்திரி ஆகிருது. உடனே ஹீரோயின் அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண பாக்குறான். ஆனா அந்த கன் ஒர்க் ஆகுற மாதிரி இல்ல. அப்ப ஹண்டர் சொல்றா, எப்படியாவது அந்த கன்னை ஒர்க் பண்ண வைன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஏதோ பண்ணி அப்படியே அந்த கன்னை சுடுறா. உடனே அந்த கன்ல இருந்து நெருப்பு பத்த ஆரம்பிக்குது. இதே பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒருத்தன் பாத்துறான். உடனே அவன் சொல்றான், அந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெலஸ்கோப் வழியா பாக்குறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போன் டார்ச் அடிச்சு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த டவர் கிட்ட வராங்க. உடனே இவங்க 2 பேரும் நம்மளை காப்பாத்த வராங்கன்னு சொல்லி பாத்துக்க இருக்கும்போது அவனுங்க 2 பேரும் அந்த டவர் கிட்ட வரும்போது அப்படியே அங்க இருக்க அந்த காரை பாக்குறானுங்க. காரை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த காரு கிட்ட போறாங்க. இதை பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் அவங்க எதுக்காக காரு கிட்ட போறாங்கன்னு சொல்லி பாத்துக்க இருக்கும்போது அதுல இருந்து ஒருத்தன் பாத்தீங்கன்னா கார் கண்ணாடியை உடைச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த காரை திருடி அங்க இருந்து அந்த காரை எடுத்துட்டு அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் அவங்க திருட்டு பசங்கன்னு சொல்லிட்டு அவங்கள
திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயின் சொல்றா எனக்கு ரொம்பவே தாகமா இருக்கு. நம்ம ஹண்டர் சொல்றா வேற வழியே இல்ல, கீழ இருக்க அந்த பேக்கை நம்ம எடுத்தே ஆகணும், இல்லாட்டிக்கு நம்ம தாகத்திலே இறந்து போக வேண்டியதான்னு சொல்லிட்டு ஹண்டர் பாத்தீங்கன்னா அந்த கயிறு எடுத்துட்டு அப்படியே கீழே இறங்க பாக்குறா. அப்ப ஹீரோயின் சொல்றா வேணாம் அப்படி பண்ணாத, உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லும் போது ஹண்டர் பாத்தீங்கன்னா அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரோப் வழியா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இருக்க. ஆனா அந்த என்டனா பக்கத்துக்கிட்ட போறதுக்கு கயிறு ரொம்பவே கம்மியா இருக்கு. இதனால அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே கயிறு வழியா ஜம்ப் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா அந்த பேக் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு சொல்றா ஜம்ப் பண்ணி அந்த கயிறை நான் பிடிக்கவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா அப்படி பண்ணாத, நீ அங்கேயே இருன்னு சொல்லும் போது ஹண்டர் சொல்றா எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, நான் இப்ப என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு மொபைல் ஸ்டாண்ட் எடுத்து அதுல பாத்தீங்கன்னா அந்த பேக்கை பிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த மொபைல் ஸ்டாண்ட் அந்த கயிறுல கனெக்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹண்டர் சொல்றா இப்ப நான் ஜம்ப் பண்ணி இந்த கயிறை பிடிப்பேன், அதுக்கப்புறம் நீ கயிறை பிடிச்சி இல்லைன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி இந்த பேக்கையும் பிடிச்சிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கயிறை இழுக்க ஆரம்பிக்கிறா. இதனால அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வரும்போது அப்படியே சறுக்கி அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. இதை பார்த்த ஹீரோயின் பயந்து போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்த்தா ஹண்டர் பாத்தீங்கன்னா பேக்க பிடிச்சிக்கிட்டு இருக்காப்பா. ஹண்டர் சொல்றா என்னோட கையெல்லாமே காயமாயிருச்சு, அதனால அந்த கயிறை பிடிச்சி நீயே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயின் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கயிறை பிடிச்சி இழுத்து ஹண்டரையும் காப்பாத்திடுறா. அதுக்கப்புறமா ஹண்டர் கிட்ட ஹீரோயின் சொல்றா நம்ம ஏன் அந்த ட்ரோனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, ட்ரோன் மூலியமா யாருக்காவது உதவி கேட்பான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேப்பரை அந்த ட்ரோன்ல வச்சு ட்ரோனை அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ட்ரோனும் பறந்து போற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரோன்ல பேட்டரி லோ ஆயிருச்சு. இதனால இவங்க இப்படியே விட்டா ட்ரோனும் கீழே விழுந்துரும் சொல்லிட்டு ட்ரோனை ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அப்படியே ட்ரோனும் இவங்க கிட்ட வரும்போது ட்ரோன் பேட்டரி லோ ஆகி கீழே விழ பார்க்கும்போது ஹீரோயின் அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த ட்ரோனை பிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றது, நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ரொம்பவே சோகமா மொபைல் எடுத்து அவங்க அப்பாவோட போட்டோ எல்லாத்தையுமே பாத்துக்கிருக்கா. அதுக்கப்புறமா அந்த டவர் மேல பார்த்துட்டு அந்த லைட்டை பாக்குறாங்க. அந்த லைட்டை பார்த்தோன்னா ஹீரோயின் சொல்றா நீ இந்த ஹோட்டல்ல பல்பை கழட்டிட்டு மொபைலை சார்ஜ் பண்ண பாத்தியா, அந்த மாதிரி இந்த பல்பை கழட்டிட்டு நம்ம ட்ரோனை சார்ஜ் பண்ணி உதவி கேட்பான்னு சொல்லிட்டு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹண்டர்ட்ட சொல்றா நீ ரெஸ்ட் எடு, நான் போய் சார்ஜ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கம்பி மேல ஏற ஆரம்பிக்கிறா. அப்படி ஏறினதுக்கு அப்புறமா அந்த பல்பையும் கழட்டிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா பிளக் அடிச்சு அந்த ட்ரோனை சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே பாத்தீங்கன்னா பல மணித்தியால அந்த இடத்துல நின்று அந்த ட்ரோனையும் சார்ஜ் பண்ணிட்டு அப்படியே மேல இருந்து கீழே இறங்கிடுறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்போ அந்த ட்ரோனை பறக்க வச்சு நம்ம உதவிக்கு யாரையாவது கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ட்ரோனை அந்த ஹோட்டலுக்கிட்ட அனுப்புறாங்க. அப்படியே அந்த ட்ரோனும் பறந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஹோட்டலை நெருங்குது. இதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படும் போது அந்த இடத்துல ஒரு ட்ரக் ஒன்று போயிட்டு அப்படியே அந்த ட்ரோனை இடிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ல இருந்து ஒருத்தன் வெளியில வரான். வெளியில வந்து அவன் கீழே இருக்க அந்த ட்ரோன்ல இருக்க அந்த லெட்டரை பாப்பான்னு சொல்லி நம்ம பார்த்தா அவன் அந்த லெட்டரை பார்க்கல. அதுக்கப்புறம் அவன் சின்ன பசங்க யாரோ ட்ரோனை வச்சு விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். இதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் போச்சு நம்ம தப்பிக்கவே முடியாது, இந்த இடத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் சாக வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்பிக்கையை இழந்துடுறாங்க. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு காலும் மெசேஜும் வராதனால தன்னோட பொண்ணை பாத்தீங்கன்னா ஒரு தேடிக்க இருக்காரு. இப்படியே இந்த சீன் கட்டாக இந்த பக்கமா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றா ஹண்டர் உன்னோட ஷூவை கூட நமக்கு வேற வழியே கிடையாது, என்னோட மொபைல்ல மெசேஜை டைப் பண்ணி உன்னோட ஷூக்குள்ள வைப்போம், நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஷூக்குள்ள மொபைல் வச்சோம் பாத்தியா, அந்த மொபைல் உடஞ்சிருக்கும் போல, அதனாலதான் மெசேஜ் இன்னும் போகல, அதனால என்னோட போனை ட்ரை பண்ணி பாக்குறேன், உன்னோட ஷூவை கொடுன்னு சொல்லி கேட்கும்போது ஹண்டர் சொல்றா என்னால ஷூவை கொடுக்க முடியாது. இதை கேட்ட ஹீரோயின் சொல்றா ஏன் இப்படி பேசுற, ஷூவை கொடுன்னு சொல்லி கேட்கும்போது ஹண்டர் சொல்றா நான் நினைச்சாலும் ஷூவை தர முடியாது, நீ மறந்துட்டியா, நான் எப்பவோ இறந்துட்டேன், நீ அந்த பேக்கை பிடிச்சி இழுக்கும் போது நான் இறந்துட்டேன்னு சொல்றா. இதை கேட்ட நமக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாம இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி ஹண்டர் அந்த பேக்கை பிடிச்சி மேல ஏறி வரும்போது கால் ஸ்லிப் ஆகி ஹண்டர் பாத்தீங்கன்னா கீழே இருந்து விழுந்திருப்பா. அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த எண்டனா டவர்ல அடிபட்டு இறந்தே போயிருப்பா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹண்டர் இறந்துட்டான்றத ஒத்துக்க முடியாம இருந்திருக்கும். அதனால ஹீரோயினோட கற்பனையிலேயே ஹண்டர் தான் கூட இருக்க மாதிரியே கற்பனை பண்ணிருப்பா. அதாவது அந்த பேக்கை பிடிச்சி மேல இழுத்தது, ட்ரோனுக்கு சார்ஜ் பண்ணது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் தனியா தான் பண்ணிருப்பா. அவளோட கற்பனையில தான் ஹண்டர் கூட இருந்த மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்கிறா. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு புயல் காத்து அடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி முழுக்க ஹீரோயின் அந்த பயங்கரமான புயல் காத்துலயே இருந்திருக்கா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கழுகு ஒண்ணு வருது. அந்த கழுகு ஹீரோயினை கொத்தி சாப்பிடலாம்னு சொல்லி வரும்போது உடனே ஹீரோயின் அந்த கழுகோட கழுத்தை பிடிச்சி அப்படியே கீழேயே அடிச்சு அந்த கழுகை கொன்னுடுறா. அதுக்கப்புறமா அந்த கழுகோட மாமிசத்தை சாப்பிட்டு தண்ணிக்கு பதிலா கழுகோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே ஹீரோயின் அவளுக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ரோப் வழியா கீழே இறங்கி வரா. வந்த நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்றா என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஷூவை எடுத்து அப்படியே அந்த மொபைல்ல அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் டைப் பண்ணி அப்படியே அந்த மொபைல் அந்த ஷூக்குள்ள வச்சு அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள அந்த ஷூவை திணிச்சு என்ன மன்னிச்சிரு ஹண்டர்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே கீழே தள்ளி விட்டுறா. இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா இந்த மெசேஜை பாத்துறாரு. அதுக்கப்புறமா அவரு போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு தன்னோட பொண்ணை பாக்குறதுக்காக கார் எடுத்துட்டு வேகமா வராரு. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த டவர் இருக்க அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தா அந்த இடத்துல ஒரு பாடி கிடக்கு.
இதை பார்த்து அவர் நம்ம பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின் வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்பான்னு சொல்லிட்டு அப்பாவை கட்டி பிடிக்கிறா. எப்படியோ பாத்தீங்கன்னா அந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.